அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் 8வது ஊதிய குழு குறித்து தற்போது மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய தீபாவளி பரிசை வழங்க தயாராகி வருவதாக செய்திகள் கிடைத்துள்ளன. 8வது சம்பள ஆணையத்திற்கான குழு அக்டோபர் மாத இறுதியில் அல்லது நவம்பர் 2025 தொடக்கத்தில் அமைக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு குழுவின் உருவாக்கம் மட்டுமல்ல, இது செயல்முறையின் அதிகாரப்பூர்வ தொடக்கமாகும். இந்த தொடக்கம் நாட்டின் 1 கோடிக்கு மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரக்கணக்கான மற்றும் லட்சக்கணக்கான வருமான அதிகரிப்பை கொண்டு வரும். ஊதிய குழுக்களில் பிக்மெண்ட் ஃபேக்டர் முக்கிய காரணியாக பார்க்கப்படுகின்றது. 7வது ஊதிய குழுவில் அதில் 2.57 இருந்தது. 8வது ஊதிய குழுவில் இது 1.92 முதல் 3.68 இருக்கும் என தகவல்கள் கிடைத்துள்ளன. அக்டோபர் மாத இறுதியில் அல்லது நவம்பர் மாத தொடக்கத்தில் குழு அமைக்கப்படும் என்ற செய்தி கிடைத்துள்ளது. ஊழியர்களின் புதிய சம்பளம், பிக்மெண்ட் ஃபேக்டர் மற்றும் அலவன்ஸ்களில் என்ன மாற்றம் இருக்கும் என்பதை இந்த குழு முடிவு செய்யும். அவர்களுடன் பொருளாதார வல்லுநர்கள், நிதி வல்லுநர்கள் மற்றும் அரசு சேவை விதிகளை அறிந்தவர்கள் சேர்க்கப்படுவார்கள். சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை ஆய்வு செய்து இந்த குழு அரசாங்கத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்கும். 2026ஆம் ஆண்டுக்குள் DA 60% மேல் இருக்கலாம். அறிக்கை தயாரிக்கும் நேரத்தில் என்ன DA இருந்தாலும் அது அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும். இதற்கு பிறகு புதிய அகவலிப்படிக்கான கணக்கீடு மீண்டும் 0 இருந்து தொடங்கும். ஊதிய அமைப்பின் பல லெவல்களை இணைக்கும் திட்டம் இருக்கலாம். இது ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து புகார் அளித்து வரும் முறைகேடுகளை சரி செய்யும். ஊதியம் மற்றும் ஓய்வூதிய உயர்வு பிக்மெண்ட் ஃபேக்டரை சார்ந்து இருக்கும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.